பண்ணி பயிலா லூசி முட்டா பயிலா முட்டா பயிலா பேயில பேய் 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 இப்போ அடுத்த பக்கம் இன்னும் பார்சல் இருக்கு. இது பிடிக்க இது பிப்கார்ட்ல இருந்து வந்திருக்கு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் பேர் இருக்கா பாரு. பேர் இருக்கு. சீக்கிரம் சிபி முத்து. அவ்வளோதான் ஜிபி முத்து அவ்வளோதான் இருக்கு. இது பிப்கார்ட்ல வந்து இந்த மாதிரி ஒட்டுவாங்களா? அமேசான் இது வந்து ஏதோ நல்ல பர்சன் அனுப்பியிருக்காங்க. பிள்ளைகளுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க பேரப்பாடு பாடுன்னு நீ பாரு. நீ தான் உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு இது படம் ஓ ஒரு வெங்கடாஜர் போய் அனுப்பியிருக்கீங்க. எனக்கு லட்சுமியும் வெங்கடாஜர் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மக திருப்பூர்லேருந்து அனுப்பி திருப்பத்தியூரா திருவையாயனியூர் போட்டோ கொண்டாங்க. வெல்டிங் சூர்யா. வெல்டிங் சூர்யாவா? ஏ பேஜில போமா, என்கிட்ட வந்துட்டியா நீ? வெல்டிங் சூர்யா தூத்துக்குடி ஆனந்து மணி நகர் ஆனந்தபுரம் மணிநகரா வாகைக்குளம் ஆனந்தபுரம் மணிநகர் என்ன இருக்கா? வெல்டிங் சூர்யா. இந்த வெல்டிங் சூர்யா ஒரு மோசமானவங்களா தெரியுமா எனக்கு? ஐயோ ஒரு அட்ர கிறிஸ்டன தலைவரே வணக்கம். நான் உங்கள் வெல்டிங் சூர்யா. நான் நலம். நீங்கள் நலம்? உங்க அப்பா, மகன், மனைவி ஆனந்து, மணி மற்றும் கணேசன் ஜாமான் நலமா? பேஜில் போவான். இல்ல எல்லாத்தையும் நல்லா போட்டு கணேசன் ஜாமான் நலமா போட்டு கேட்குற பேஜில் போவான். மூஞ்சி மோரையும் பாரு. கதியில் நான் திருநெல்வேலியில் அல்வா அனுப்பி உள்ளேன். நீ திருவண்ணா அனுப்பானா? அந்த அல்வா திங்க முடியாது போல இருக்க. நான் அல்வா அனுப்பி நம்ம ஊருக்கு அல்வா எப்படி இருக்குன்னு நீங்க அதை சாப்பிட்டு சொல்லுங்க. அனுப்பினேன். அடுத்த முறை அதிகமாக அனுப்பி உள்ளேன். வெல்டிங் சூர்யா டேஞ்சர் பையன் தெரியும் எனக்கு. நீ அல்வா அனுப்பிருக்க. என்னது அல்வா வெட்டுறதுக்கு கத்தியா இருக்கும். இல்லை சொத்தோட இருக்கு. என்னது வெல்டிங் சூர்யா இட்லி கடையில் ரோடு ஜாமான் நகர். இட்லி கடை ரோடு ஜாமான் நகர் சாதன நடுவு தெரு. அட பேயில போவான். சாதனை என்ன அசிங்கம் போட்டுதான் பாரு. மூஞ்சி மோனையும் பண்ணி பையில சாதனை நடுத்தருவான். சாதன தெருவு அந்த தெருவு இந்த தெருவுன்னு வரணும். அந்த தெருவுலேயே நில்லுங்கள போய் அல்ல தலையை விட்டு நில்லு. செத்த பையில எந்த நடத்துல சொல்றான் பாரு. இடுப்பு கீழே தான் எல்லாமே அனுப்புறானுங்க. அல்வான்னு சொன்னா அட நாசமா போறோம். மூஞ்சி மோரையும் பாரு. நினைக்கிறேன் ஆனந்து கொடுத்துடலாம். பழசுல பேயில போவான். செருப்ப பாருங்க. இந்த செருப்பை போட்டு அலைஞ்சிருக்கான். மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு. பிஞ்ச செருப்பு பண்ணிக்கிறானுங்க. உக்கால மாதிரி பிஞ்ச செருப்பு அது செருப்பு. சி இல்ல நீ எங்கல வந்த செருப்பு வச்சு காலில் கக்கா வீட்டு வந்துருக்கா. இந்த செருப்பு தேவைக்கு இந்த செருப்பு அனுப்பியிருக்கிய. செத்த பேர் யானை கடவுள் செருப்பு தருவ நடக்கிற பூச்செருப்பு பண்ணி பேல. இது என்னது? அதான் அல்வாவா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்வா சாப்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன். மீதி சாப்பிட்டுருக்க முடியாது நினைக்கிறேன். சரி அது பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டாரு.
நாத்தப்பையில அல்வாவா ஆயாளது அல்வாவா ஆயா என்னன்னு அவங்களுக்கு சொல்லுங்க. என்னன்னு இருக்கு ஆயில் பண்ணிப்பையில பண்ணியாய மனுஷன் இல்ல மனுஷாய் நினைக்கிறேன். ஒரு மாதிரி அடிக்கி அது அண்ணாச்சி கையை வச்சு பிடிச்சி பிசுக்கி சரியா வளர்க்கிறேன். டாங்கி ஆய்மையில இருக்கு. பேயில போவான் சி ஆய் என்ன வாடகை ஆயில பேண்டி அனுப்பி பேயில குண்டியில கொடுக்க புழு வராது. பண்ணி பேயில நாத்தம் வாடுது தூட்டியாங்க போடல. நாடு ரொம்ப நாடுது. நான் அடுத்த வருஷம் பிரிக்கணும்ல. பிரிக்கணும். ஏய் துறப்போ வெட்டி சூரியா குண்டியும் தொங்கின ஆடுது பத்தியா இழுத்து அடுத்து நாரப்பையன் இப்படி அனுப்பியிருக்கான் பாரு. கஷ்டப்பட்டு இல்ல கஷ்டப்பட்டு இப்படி கவரை பிடிச்சு எடுத்து பாசம் அனுப்பி அதை அப்படியே எடுத்து வாயில் நக்க வேண்டியது. பண்ணிப்பையில அது என்ன இருக்கு பத்தியா. நான் அல்வா நினைச்சேன்பா. நான் பார்த்தேன் ஒரு சில கருப்பு பொடச்சிக்கிட்டு கருப்பு இந்த இது மாதிரி இருக்கு. கொருன்னு இருக்கு. பிசு இருக்கும். பிசு இருக்கும். எந்த காலத்துல இருந்தது செப்பு இருந்து அனுப்பியிருப்பானே. இந்த பார்சல் வந்து நடு வீட்டு இந்த முக்கில வச்சிருக்காவ யாரு அஜி. இதை கூட அந்த விளக்கு வைக்காம முக்கில கொண்டு வச்சிருக்கா. அந்த பார்சல் கொண்டு சாமியோ ஓடி இருக்கு சொல்லியிருந்தோம். இம்மா அந்த பார்சல் சாமி கும்பிடுவோம் அந்த வச்சிருக்கா பாரு. இந்த பார்சல பேயில போவான் பிஞ்ச செருப்பையும் இதுவும் ஒன்றும் அறுத்து கிழிச்சு விடும். அர்த்தம் எப்படி பார்சல் படி சீக்கிரம். சிவா ராஜன் தானே ப்ரோ? ராஜன் திருநெல்வேலி. மைக்குங்களே மைக்கு பத்திரமா மைக்கு மேல வை தெரியும் கேட்கணும். சுத்தமல்லி திருநெல்வேலி. கே ராஜன் சுத்தமல்லி திருநெல்வேலி வந்து அனுப்பியிருக்கீங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துச்சு. போஸ்ட்மேன் கொடுத்தாரு. போஸ்ட்மேன் கொடுக்காம வேற யாரு தருவா? போஸ்ட் ஆஃபீஸ்ல வரும், கலெக்டர் ஆஃபீஸ்ல தான் வரும். அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. பயந்துட போறாங்க. எல்லாம் சிரிங்க. ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. என்னது எல்லாம் டேஞ்சர் பாய்ஸா எல்லாம் வருது இப்போ. போன் உங்களுக்கு போன் குலுக்கி சர்பத்து அடிங்க. காப்பியா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்சல் எல்லாம் பாருங்க பழுவெல்லாம் தண்ணி அடிச்சு அனுப்பி கொடுக்காம பாருங்க. தண்ணியா இல்ல முட்டாய் அது வந்து இது தைலமா இருக்கும். பொடியா இருக்கு. பொடி தைலமா மண்ணு இல்லையே. மண்ணு தானே மண்ணு. இது என்னதுல காப்பி நினைக்கிறேன். அது சந்தன மாதிரி இருக்கு. சந்தனம் இதுக்குள்ள என்னமோ தண்ணி மாதிரி கொழுவி வச்சிருக்கான். மண்ணு அனுப்பிடுவாங்க பாருங்க. மண்ணு சட போக்கால மாதிரில மண்ணு இதெல்லாம் அனுப்பி இதுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நீங்க அனுப்பி அதையும் இந்த போஸ்ட்மேன் கொண்டு வராங்க. அந்த போஸ்ட்மேன் என்ன பாவம் செஞ்சாங்களோ எனக்காக. இன்னைக்கு வந்த பார்சல் எல்லாமே இன்னைக்கு அவ்வளோ மோசமான பார்சலாக இருக்கு. ஒன்று நல்ல பார்சல் இருக்கு. gpmuthu கொட்டை துணை. அன்பு தலைவரே, இது எனது முதல் கடிதம். இது முதல் கடிதமா? 248 ஆசீர்வாதம் வேண்டும். 240 ஆசீர்வாதம் வேணுமா? அது அவனே போய் கேளம்ல. அம்மா வித்தியாசமா பண்ணுவான் அவன். நீ படி. அம்மாடி என்னல இது படத்தை பாருங்க. என்ன படம் இது? பொக்காலம் படம். படம் 103 இருக்கு.
இல்ல இங்க ஒண்ணு போகுது, இங்க ஒண்ணு போகுது, நடுவுல ஒண்ணு போகுது. திருப்பி பாருங்க, பின்னாடி ஒண்ணு போகும். பின்னாடி ஒண்ணு இல்ல. இப்படி உட்கார்ந்து படம் எனக்கு இங்கேயும் பாயுது இங்கேயும் பாயுது. அவளுக்குள்ள இது யாருன்னா ஜிபி முத்து முத்து படி முத்து படி லெட்டர் படி. ஜிபி முத்து 3 கால் ரைட் படி. அன்புள்ள தலைவா, இது எனது முதல் கடிதம். 248 ஆசீர்வாதம் வேண்டும். உங்களுக்கு அல்வா அனுப்பி அபிஷேக நீர். அல்வா அனுப்பினே மண்ணில் வந்திருக்கு. போகல அல்வா இங்கே அபிஷேக நீர் அனுப்பியுள்ளேன். அதை எடுத்து அனைவரும் குடித்துக் கொள்ளவும். நீ குடியும்ல அபிஷேக நீர் மோண்டி அனுப்பிடுவான். மோண்டி ஊற்றி அனுப்பியிருக்கான். தினமும் இரவு உங்களை நினைத்து நான் வேலை செய்வேன். அதை அனுப்பியுள்ளேன். இத நினைச்சேன். உங்கள் இட்லி மேல் ரொம்ப ஆசை. அதை கடித்து சாப்பிட வேண்டும். உங்கள் வயிற்றில் குழந்தை பிறக்கணும். குழந்தை பிறக்கணுமா? என் வீட்லயா? ஆல்ரெடி எனக்கு சந்தேகமா இருக்கு. வயிறு கொஞ்சம் படப்பாவே இருக்கு கொஞ்ச நாளா. இல்ல என்ன நினைச்சீங்க அவ்வளவு? என்ன நீங்க கயிறு கட்டி விளையாட வேண்டும். கயிறு கட்டி விளையாடணும். விளையாடு. கயிறு கட்டி புளி முத தொங்க விட்டு இப்படி ஆட்டி ஆட்டி விளையாடு. அது 2 செங்கலை கட்டி தொங்க விட வேண்டும். இந்த கடிதம் 3 பேர் படிக்க வேண்டும். உங்கள் உதட்டை கடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு குஜிலி கும்பாவா திருப்புக. படிக்க விடு. ரசிகர்கள் வேண்டுகோள். ஆனந்த் மணி ஜிபி முத்து 3 பேரும் குளியல் வேண்டும். குளியல் வேண்டுமா? குளிக்க வேண்டுமா? ஆமா, வா வீடியோ காட்டும். ஆனந்த் வீடியோ பாரு, பெருசா இருக்கு. ஒண்ணுக்கு வீடியோ வேண்டும். குளிக்கும் வீடியோ வேண்டும். 240 படுக்க வேண்டும். ஆங்கில முத்தம் வேண்டும். ஆங்கில முத்தமா? ஆங்கில முத்தம் அடுத்த லெட்டரில் வேறு விதமாக அனுப்புகிறேன். இப்படி ஜிபி முத்து 248 ஜாமான் வாழ்க. ஜாமான் துணை 248 248 உன நிக்க வச்சு உனக்கு தலையில போட்டு இப்படி 2 வவுந்து போடுவாமா. உண்டா வாக்காளமா இருக்கும். அதான் என்ன நினைச்சு அடிக்காம எனக்கு ஆளே இல்லை போல. அல்வான்னு சொல்லிவிட்டு மண் அனுப்பி விட்டுருக்கான். அது அல்வாமா? அது நான் திங்கணுமா? உன் வாயில கரைச்சி ஊத்து ஏயில போவான். சரி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வியில் சந்திப்போம் தலைவரே. டாட்டா டாட்டா. போதும் அம்மா.